அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக உடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை என்பது நீடித்து வருகிறது. கடந்த முறை 6 தொகுதிகளை ஒதுக்கியிருந்த நிலையில் இந்த முறை 5 தொகுதிகள் ஒதுக்கக்கூடும் என்று சொல்லப்படுவதால் அது குறித்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது இந்த ஆலோசனையில் மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழரசு, இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் என்ன முடிவு எட்டப்பட இருக்கிறது, என்ன வாய்ப்புகள் இருக்கு, விவரம் என்ன? காயத்ரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு டி நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் துவங்கியது. சுமார் 5 மணி நேரம் இந்த கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பேபி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார். இதற்கு அதாவது கடந்த முறை திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. இந்த சூழல்ல ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. இதில் 5 தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வந்திருப்பதாக தகவல் வெளியானது. இந்த சூழல்ல தொடர்ந்து கடந்த முறை வழங்கப்பட்டதை போல 6 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலிருந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல தான் இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அடுத்தது இன்னும் சற்று நேரத்துல மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. செயற்குழு கூட்டத்துல 6 தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க. இந்த சூழல்ல மாநில குழு உறுப்பினர்கள் கிட்டையும் கருத்துக்கள் கேட்கப்பட இருக்கு. இந்த கூட்டத்தோட இறுதியில திமுக ஒதுக்கக்கூடிய தொகுதிகளுக்கு ஒப்புதல் தெரிவிப்பதா அல்லது தொடர்ந்து 6 தொகுதிகளை கேட்டு அழுத்தம் கொடுப்பதா, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்ற ஒரு முடிவு எடுக்கப்படும். கடந்த 5 மணி நேரமாக இன்றைய கூட்டத்துல இந்த தொகுதி பங்கீடு குறித்து தீவிரமான ஆலோசனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். நன்றி தமிழரசி, இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.